ஏதோ நமக்கு ஒரு மந்திரி தெரிஞ்சிருக்க போய் நீங்க கௌரவமா வெளியில வந்துட்டீங்க. இல்லனா வந்தது கூட பெருசு இல்லைங்க. உங்களுக்கு கை விலங்கு மாட்டி ஊர் ஜனங்க உங்களை பார்த்து சிரிக்க வச்சுட்டானுங்களே. உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குற அந்த ஆபீசர் பையல சும்மா விடக்கூடாதுங்க. அட அந்த ஆபீசர் விடியா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாத்தியாரும் அந்த வாத்தியார் பொண்ணும் தாங்க. உங்களுக்கு விலங்கு மாட்டின கையோட அவங்க வெத்திலைய மாத்திக்கிட்டாங்க. அதாங்க இந்த ஆபீசர் பயலுக்கும் வாத்தியார் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதான். இந்த கல்யாணத்தை நம்ம நடத்த விடலாமா? உங்களை ஊர் சிரிக்க வச்சவங்களை நம்ம உட்கார்ந்து அழ வைக்கணுங்க. ஏய் அத பாருங்கடி, மைனரு வளையல் போட்டுக்கிறாரு. எங்கம்மா வந்த? கண்ணுக்குட்டியை காணோம், அதை தேடிதான் இங்க வந்தேன். கண்ணுக்குட்டியா? நம்ம தோட்டத்துல தான் மேயுது, போய் புடிச்சுக்க. அச்சம் தவிர் பாரதியார் பாடியிருக்கார். அர்த்தம் தெரியுமா? நாம எதை பார்த்தும் எந்த காலத்திலையும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. என்ன சிலக்கிளி வீட்டுல காணோம், எங்க போயிருக்கா? அதுவா, இந்த கண்ணுக்குட்டி அறுத்துக்கிட்டு ஓடிடுச்சுமா, அதை தேடிட்டு உங்க தோட்டத்து பக்கம் தான் போயிருக்கா. சரி, நான் அவளை அங்க போய் பாக்குறேன். சரிம்மா. டேய் நீ இங்க பாடுறா. கொலுசு இல்ல, நாளைக்கு பரிசு போட இருந்த இவளுக்கு நான் பரிசா கொடுத்தது இப்ப இது ஏன் கையில இருக்கு. ஏன் தெரியுமா? காட்சி குலுகுன கம்பு கொல்லையாட்ட இருந்த இவள ஒரு காடு மாடு பூந்து அழிச்சு அலங்கோலம் பண்ணிடுச்சு. அது யார் தெரியுமா? ஓ புருஷன்டா. கூட பிறந்த பிறப்பா ஒன்னா இருங்கன்னு சொல்லுவியே, அதுல ஒண்ணு பட்டு போய் நிக்குது பாத்தியா? கழுத்துல கிடக்குற தாலிக்கு பயந்துகிட்டு அவர் பண்ற எத்தனையோ கொடுமைகளை பார்த்தோம். என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேம்மா. உன் தாலிக்கு பயந்து தட்டி கேட்காம விட்டுட்ட. இனி அவ கழுத்துல தாலி ஏறவே முடியாது. அதுக்கு நீ என்ன செய்ய போற? சந்தைக்கு மல்லிகைப்பூ வந்தா 10 பேர் சொந்தம் கொண்டாடத்தான் செய்வாங்க. நாமும் ஒரு கை அள்ளுவோமேனு அள்ளன. அதுக்கேண்டி 3 பேருமா சேர்ந்து ஒப்பாரி வச்சு திரிறீங்க. இவ சந்தைக்கு வந்த பூ இல்ல, சாமிக்கு போட இருந்த பூ. நாளைக்கு இன்னொருத்தரோட வாழ போறவள இந்த கதி ஆகிட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இத பார், இந்த விஷயத்துல நல்லது எது கெட்டது எது அதெல்லாம் நான் பாக்குறது இல்ல. எனக்கு பிடிச்சிருக்குதா அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? ஓடி வெளிய. இந்த கொலுசை என் கையால தொடவும் மாட்டேன். என் ஒத்த காலு கொலுசை கழட்டவும் மாட்டேன். இது பெரிய செலம்பு. வழக்காட வந்துட்டா. ஆமாய்யா, ஒத்த செலம்போட தான் போனா கண்ணகி. இந்த குயிலையும் ஒத்த கொலுசோட தான் போக போறா. என்ன மாதிரி பொண்ணுங்களோட கண்ணீரு என்னைக்காவது உன்னை இறக்கத்தா போகுது. வணக்கம். வாங்க தம்பி, இப்பதான் வர்றீங்களா? என்ன விஷயம்?
அச்சமும் பேடிமையும் மைச்சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை சனங்களடி. சாப்பிடுங்க. ஏயா, நான் கொஞ்சம் மப்புல இருந்தா மரியாதை இல்லாம உட்கார்ந்துறதா? எங்க கொஞ்சம் மிச்சர் கொடுங்களேன். உனக்கு பக்கவாதி இல்லாம கச்சேரி ஆரம்பிக்க முடியாத. ராணி, அது எப்படி உங்களுக்கு மட்டும் ராணியாவே அமையுது? ஒரு ராணினையா 9,000 ராணி அமையும். அப்படி ஒரு ராணியை முடிச்சதுனால தானே இவ்வளவு பெரிய பார்ட்டி. அடிங்க. என்ன இது, கண்டையை தேடி கோவல வரான், அவனுக்கு ஒரு ரவுண்ட் போடுங்க. டாய் இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு தான் ஒரு சாவு. என்னடா வீலி, நீ சாப்பிடாம அழுதுருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நடந்தது மறந்துரு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் ரசிச்சது, விரும்பினது, காதலிச்சது எல்லாமே உன் மனசு தான். இந்த ஜென்மத்தை தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கடுத்தல் தான். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிற அந்த காளியப்பனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீ கவலைப்படாம இரு. அவ்வளவு திமிரா? ஒரு கொலகாரனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட ஒரு கோவில் வாசல்ல பிச்சைக்காரியா இருக்கலாம். நம்ம அப்பா அத்தை சேர்த்து வச்ச சொத்தை இவர்கிட்ட விட்டுட்டு நாம ஏக்க பிச்சை எடுக்கணும்? யார கேட்டு வீட்டை விட்டு வெளியே போறீங்க? ஊரை கூட்டி நியாயம் கேட்க போறோம். இந்த ஊருக்கே சோறு போட்டு வளர்க்கற வேண்டியனா எனக்கு எதுக்கால எவண்டி சாட்சி சொல்ல வருவா?
தெரியும் இது கூலிக்கு மாரடிக்கிற ஊருன்னு. அக்கா, நமக்கு எங்க நியாயம் கிடைக்குதோ அங்க போலாம் வாக்கா. என்னை விட உன் தங்கச்சி உனக்கு வசதியா போயிட்டாளா? ஆமா, என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க இவள நொண்டியோ மொடமோ ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுடுவேன். எவனுக்கோ கட்டி வைக்கிறத எனக்கு கட்டி வையேண்டி. உன்னால எனக்கு கிடைக்காத வாரிசு இவளால எனக்கு கிடைக்க போகுது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நீ யாரை சம்மதிக்கிறதுக்கு? விடிஞ்சா எனக்கும் இவளுக்கும் கல்யாணம், முடிஞ்சா வந்து அட்சதை போடு. இத வந்துடுறேன். இந்தா இதெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி சபை கூட்டு வா. தெரியுதா? உன்னதான். ஏய் பாத்து. ஏய், இந்த மரகதமும் செல்லக்கிளியும் ஒரு மாதிரியான ஆளுங்க, எப்ப பறந்துருவாளுங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பார்வை அங்க இருக்கட்டும். முறைக்கு சொல்லாம இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்துருச்சுங்கிற? பெருசு, அம்மனுக்கு காப்பு கட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரமா இந்த விவகாரத்தை முடிச்சாகணும். உள்குழப்பம் 1000 இருக்கு. உமக்கு என்ன தெரியும்? சொல்லுங்களையா. சொல்றேன். இந்த பாருங்க, அம்மனுக்கு காப்பு கட்டியாச்சுன்னா அதை அவுக்கிற வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. அதான் அவர் சொல்றாரு.